இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜெபத்தின் மூலம் வெற்றியை அடையலாம், அது எப்படி, அதை தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய ரீஜனல் ஃபோக்கஸ் தமிழ்நாட்டு மாநிலத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மாநிலம் நமக்கு என்னங்க, நம்ம மாநிலம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப பாரம்பரியம் கலாச்சாரம் மிக்க மாநிலமாக இது இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டு உணவு அப்படின்னா இட்லி தோசை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இது உலகம் முழுக்கவே ரொம்ப ஃபேமஸான உணவு வகைனே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குது. கிபி 52 அதாவது இயேசுடைய சீடர் தோமா நமக்கு சென்னைக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அதிலிருந்து கிறிஸ்தவம் இங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம் அறிவிக்க இயேசு தன்னுடைய 12 சீடர்களில் ஒருவரான தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பினார். அவருடைய கல்லறை கூட நமக்கு சென்னையில் தான் இருக்குது. தோமாவுடைய கல்லறை சென்னையில் தான் இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிறைய பாரம்பரியமிக்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது. அதை நம்ம அந்த நிகழ்ச்சியில் இதையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நண்பர்களே, நம்முடைய ரீஜனல் ஃபோக்கஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால அங்கிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்கள் எல்லாமே நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம கூட நிஷாந்தி அவங்க இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாணவி. அவங்களுக்கு 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதி கிடைக்கல. அவங்களால நல்லா எழுத முடியாது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நிஷாந்தி ஜெபம் செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைச்சிது, எப்படி வெற்றி கிடைச்சதுன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நிஷாந்தி சென்னையில் பிறந்தவர். அவர்களுக்கு தன்னுடைய படிப்பில் விருப்பமில்லை. ஆகையால் சிறு வயதினிலே பல பிரச்சனைகளை சந்தித்தார். அப்புறம் பர்டிகுலர் ஸ்டேஜ் நான் 10th வந்தப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து இப்படியே எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொன்னாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா 2 பேரையும் வர வச்சு எங்கள் ஸ்கூலில் சொன்னாங்க, உங்கள் பொண்ணுக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது, ஸோ எங்களுடைய ஸ்கூலோட ஸ்டாண்டர்டை நாங்கள் இழந்துருவோம், 100% எங்களுக்கு ஸ்கூலுக்கு வேணும், அதனால் வந்து உங்கள் பொண்ணை வந்து ப்ரைவேட்டில் நீங்கள் எழுத வைங்க, எங்கள் ஸ்கூல் அண்டரில் நாங்கள் எழுத வைக்க மாட்டோம், நீங்கள் ப்ரைவேட்டில் எழுத வைங்க அப்படின்னு சொன்னாங்க. பிரின்சிபல் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது வரைக்கும் நடந்தெல்லாம் விட்டுருங்க, ஒரே ஒரு டைம் என் பொண்ணை வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத வைங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை வந்து எங்கள் பிரின்சிபல் ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பா ஒவ்வொரு முறையும் ஸ்கூலுக்கு வரும்போதெல்லாம் அழுவார். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிஷாந்தியின் அம்மாவும் அப்பாவும் நிஷாந்தியின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அவர் தன்னுடைய படிப்பிற்காக ஜெபம் செய்ய தொடங்கினார். எங்கள் அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதெல்லாம் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுரு, இனிமே ஆண்டவரை வந்து நீ ரொம்ப ரொம்ப விசுவாசமாக அவர் மேலே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்படி ஒரு வசனம் இருக்குது, யாக்கோபு 1:5, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி. அந்த வசனம் எனக்கு எங்கள் அம்மா சொல்லி எனக்கு இதை வச்சு ஜோம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவர் கண்டிப்பாக எதை கேட்குறோமோ அதை கொடுக்குற தேவன் அப்படின்னு சொன்னார். ஒரு ஃபெய்த்தை வந்து நான் வந்து விசுவாசிக்க ஆரம்பித்தேன், வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். நிஷாந்திக்கு 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்தது. நிஷாந்தியும் அவருடைய அம்மாவும் அப்பாவும் கவலையோடு இருந்தார்கள். எங்கள் அம்மாவோட ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்து ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இன்டர்நெட்டில் பார்த்துட்டு என்னுடைய மார்க்ஸ் சொன்னாங்க. ஸோ வி ஹாவ் எ லேண்ட்லைன். அப்போது லேண்ட்லைனில் எங்கள் அம்மாவுக்கு ஒவ்வொரு மார்க்காக சொல்கிறாங்க, என்னென்ன சப்ஜெக்ட், இங்கிலீஷில் இவ்வளோ, தமிழில் இவ்வளோ அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்டாக சொல்லும்போது நான் பக்கத்துலேயே நிற்கிறேன். ஸோ ஒவ்வொரு மார்க்கும் சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த டைமில் மேக்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் வந்து சொன்னாங்க. நீ மேக்ஸில் வந்து 80 அப்படின்னு மார்க் போட்டாங்க. திஸ் இஸ் சம்திங் வெரி சர்ப்ரைசிங், ஒரு பெரிய மிராக்கிள் என்னோட லைஃப்லன்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் டிஜிட்டில் வாங்கின மார்க்ஸ் எல்லாம் ஆண்டவர் அப்படியே டபுள் டிஜிட்டாக மாற்றினார். நான் யோசிக்க கூட முடியாத லெவலுக்கு என்னோடய மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து
என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா ஒன்லி ப்ரேயர், ஃபெய்த், பைபிள் ரீடிங், இதுதான் வந்து என் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸை நான் கொண்டு வந்ததுன்னு விசுவாசிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு படிக்கணுங்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. சேம் ஸ்கூலில் +1 +2 கண்டினியூ பண்ணேன். +2ல் நல்ல மார்க் எடுத்து பாஸ்ட் அவுட் ஆகிட்டேன். அதற்கு பிறகு நிஷாந்தி விஷுவல் கம்யூனிகேஷனில் முதுகலை பட்டம் பெற்றார். ஐ செக்யூர்ட் கோல்ட் மெடலிஸ்ட் இன் மை பிஜி. ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டராக ஆண்டவர் எனக்கு வெளியே வர்றதுக்கு உதவி செய்தார். இந்த கிராஜுவேஷனை வந்து எனக்கு சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா கையால் அவார்டு வாங்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நிஷாந்திக்கு திருமணமாகி அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். மேலும் சென்னையில் பிரபலமான ஒரு கல்லூரியில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ 2016 நாங்கள் ஜாயின் பண்ண ப்ரொஃபஸராக. ஸோ 8 இயர்ஸாக நான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரம் த பிகினிங் இது வரைக்கும் நான் எங்கெல்லாம் யோசிக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தனோ, எதெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சனோ, இது எல்லாத்தையுமே த்ரூ ப்ரேயர் காட்ஸோட வில்லை வந்து எனக்கு வந்து கிடைக்க உதவி செய்தார். ஸோ இது வரைக்கும் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு ப்ரேயர் செக்ரட்டரியாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அமாங் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு, ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி நிஷாந்தி, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நிச்சயமாகவே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ரொம்ப கஷ்டப்படுற மாணவர்களுக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். நீங்கள் நல்லா படித்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் ஆசிர்வதிப்பாராக. நண்பர்களே, நிஷாந்தியோட வாழ்க்கையை பார்த்தீங்களா? அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் அவங்க தேவனை நோக்கி பார்த்துருக்காங்க, ஜெபம் செய்திருக்காங்க. நமக்கும் கூட அப்படித்தான். நம்ம யார்கிட்டையாவது உதவி கேட்டு போவோம், உதவி கிடைக்கல, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும். இது நம்ம பைபிளில் யாத்ராகமும் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம ஆலயத்துக்கு போகிறவங்களா இருந்தால் நிச்சயமாக இந்த அதிகாரம் நம்ம எதை பற்றினது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் உங்களுக்காக சொல்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் வந்து எகிப்தியர்கிட்டருந்து அந்த அடிமையாக இருந்து அதை தாண்டி போவாங்க. பின்னாடி எகிப்து படைகள் அவங்கள வந்து துரத்தி வருவாங்க பிடிக்கிறதுக்காக. மோசே வழி நடத்திட்டு போகும்போது அவங்க முன்னாடி சிவந்த சமுத்திரம் வந்து நிற்கும். இந்த பக்கம் பெரிய மலைகள் இருக்கும், சிவந்த சமுத்திரம் இருக்கும். பின்னாடி வந்து எகிப்து படைகள் துரத்திட்டு வருவாங்க. இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து வேறு வழி கிடையாது. எங்கே போவ, என்ன செய்ய அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பாங்க. அந்த எகிப்து படைக்கும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையே ஒரு மேகத்தூண் வந்து இருக்கும். அதனால் எகிப்து படை இவங்களை அட்டாக் பண்ண முடியாது, பாதுகாப்பாக தான் இருக்காங்க. ஆனால் அடுத்து எங்கே போவது, வேறு வழி இருக்காது. அப்போ அவங்க மோசையை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது எப்படி திட்டுவாங்கன்னா, எகிப்தில் கல்லறை இல்லைன்னா என்னை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, அந்த மாதிரி திட்ட ஆரம்பிப்பாங்க. மோசைக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த நிலைமையில் மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிப்பார். அவர் தேவனை நோக்கி எப்படி ஜெபிப்பார்னா, எனக்கு என்ன வழியுமே இல்லை, எனக்கு நீங்கள் வழிகாட்டுங்க இப்படின்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை பாருங்க. நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமும் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நண்பர்களே, மோசே கடவுளிடம் ஜெபிக்கும் போது, நீங்கள் தான் எகிப்திலேருந்து என்னை வெளியே வர சொன்னீங்க, இப்போ எங்களுக்கு முன்னாடி ஒரு கடல் இருக்குது, நாங்கள் எப்படி போவோம், எங்களுக்கு வழி என்ன அப்படின்னு அவர் கேட்கும்போது, உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன், யுத்தம் என்னுடையது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், அதை தான் சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க உங்ககிட்டே நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு எதிராக யுத்தம் வருதா, நீங்கள் அமைதியாக இருங்க, எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்கள் தேவனை நோக்கி மட்டும் பார்த்தால் போதும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் அதை பார்த்து கொள்ளுவார். வழியே இல்லை அப்படின்னு இருக்கிற இடத்துல கூட தேவன் உங்களுக்காக வழியை ஆயத்தம் செய்வார், உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார், அந்த வெற்றியை அவர் உங்களுக்கு தருவார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, மாற்றவே முடியாதுங்க, இது வேற வழியே இல்லை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, தேவனால் முடியும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் வெற்றியை தருகிறவர். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது, நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஏன்னா மோசே ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்தாரு. நாமும் அப்படித்தான், நம்ம ஜெபிக்க வேண்டும்.
உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டால் நீங்கள் எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நாக்பூரைச் சேர்ந்த கிங்டம்ஸ் கனெக்ஷன் கோயர் மற்றும் ஹிஸ்லோப் காலேஜ் கோயர் தேசிய டிவி சேனலில் ஒளிபரப்பாகிறது. அதனுடன் தேசத்தின் அழகான பள்ளத்தாக்குகளில் இருந்து ஜபூரின் பாடல்களை கேளுங்கள். இந்த பாடல்களை ஒரு புதிய வாழ்வு மற்றும் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் மட்டுமே பாருங்கள். நூற்றுக்கும் அதிகமான ஜபூரை, அதாவது சங்கீதத்தை அடிப்படையாக கொண்ட பாடல்களை பார்ப்பதற்காக கிவ் டு சிபிஎன். வெல்கம் பேக் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு ஜெபத்தினால வெற்றியை பெற முடியும், எந்த வழியுமே இல்லைனாலும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கும் போது அவர் வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார், அதை பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய ரீஜனல் ஃபோக்கஸ் தமிழ்நாட்டை பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் சென்ட்ரல் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அங்கேருந்து எக்ஸ்பிரஸ் ரயில்கள் எல்லா மாநிலங்களுக்குமே போகுது வருது, மக்கள் நிறைய அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ப்ரேயர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே அதை நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா, தேவனுடைய விருப்பப்படி அவர் வைத்திருக்கிற இலக்கை நாம் அடைய முடியும். அது மட்டும் இல்லை, தேவனுடைய விருப்பப்படி உங்களுடைய இலக்கையும் உங்களுடைய கனவுகளையும் நீங்கள் அடைய முடியும். இப்போ நம்ம கூட தமிழ்நாட்டை சேர்ந்த விமலா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க இந்த ஜெப எக்ஸ்பிரஸ் உதவியோட அவங்க பயன்படுத்தி அவங்களுடைய இலக்கை அடைஞ்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அவங்களால நடக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த விபத்து காரணமாக நடக்க முடியாமல் போகிற காரணத்தினால அவங்க உறவினர்கள் எல்லாருமே அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. இவங்க தனியாக இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க விடாமல் ஜெபம் செஞ்சுருக்காங்க. ஜெபம் செஞ்சு அதிலிருந்து அவங்க மீண்டு ஒரு புதிய வாழ்க்கை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. வாங்க பார்க்கலாம். சென்னையில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் விமலா வேலை பார்த்து கொண்டிருந்தார். எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் கல்லூரியின் தன் உடன் வேலை பார்க்கும் ஒருவருடன் கல்லூரி விஷயமாக டெல்லி போகிற நேரத்தில் சென்னை விமான நிலையம் அருகில் அவருக்கு விபத்து ஏற்பட்டது. ஏர்போர்ட் நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 மணி இருக்கும்போது அங்கே கத்திப்பாரா அப்படின்ற இடத்துட்ட, கத்திப்பாரா ஜங்ஷன்கிட்ட எங்கள் கார் ஒரு பயங்கர ஆக்சிடெண்ட். இதை நான் பேக் சீட்டில், நானும் என்னோடய ஃப்ரெண்ட் டாலியும் உட்காந்துருந்தோம். பேக் சீட்டில் இருந்து நான் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நெத்தியிலேருந்து நிறைய ப்ளீட் ஆகிட்டும், கண்ணுக்கிட்ட இருந்தும் ப்ளீடிங் அதிகமாக ரத்தம் இருந்தது. இந்த நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்டு அவங்களுக்கு கொஞ்சம் மைனர் காயத்தோடு அவங்க தப்பிச்சிட்டாங்க, ஒன்றும் ஆகலை. என்ன எப்படியாவது வெளியே கொண்டு டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணுமேன்ற முயற்சியில் ஈடுபட்ட போது இந்த கார் கதவை அவங்களால திறக்க முடியல, எல்லாம் ஜாம் ஆகி போயிடுச்சு. கட்டட தொழிலாளர்கள், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இருந்திருக்காங்க, அவங்க ஹெல்ப்பு தேடி அவங்க இந்த கதவை உடச்சி எடுத்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. என்னோடய இடது காலில் எலும்பு முறிவு இருப்பதே கண்டுபிடிச்சாங்க. அந்த முறிவு இருந்ததை பார்த்துட்டு அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வெரி நெக்ஸ்ட் டே, அடுத்த நாளே அந்த சர்ஜரிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. முழங்கால்லேருந்து ஆங்கிள் வரைக்கும் ஒரு கம்பியை கொடுத்து சர்ஜரி பண்ணி அடுத்த நாள் முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அதே மாதிரி ஆபரேஷனுக்கு பிறகு விமலாவால் நடக்க முடியவில்லை. இடது கால் பாதம் கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை, அப்படியே டெட்டாக இருந்தது. அது நம்னஸ் அந்த விரலையும் மூவ் பண்ண முடியல, பாதத்தையும் என்னால் மூவ் பண்ண முடியாமல் இருந்தேன். அப்போ அவங்க திருப்பி செக் பண்ணி பார்த்துட்டு அது என்ன கண்டுபிடிச்சாங்கனாக்கா, இங்கிலீஷில் சொல்லப்போனால் அது ஃபுட் ட்ராப் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் அப்படி இப்போ எப்போவுமே பாதம் ட்ரூப் ஆகி இப்படியே இருக்கும். அதனால் எடுத்து நடக்கவோ எந்த விதமான மூமெண்ட்டுக்கோ வழி இல்லாமல் போயிடுச்சு. இதனால் மறுபடியும் ஒரு நர்வ் டெஸ்ட் பண்ணிடுவோம், டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ கம்ப்ளீட்டாக அது நரம்பு செத்துருச்சு. இதுக்கு இன்னொரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணுறதா இருந்தால்
நரம்பு வேறு ஒரு பாடி பார்ட்டில், அதாவது தொடையிலேருந்தோ இதில் வந்து எடுத்து அதை தைக்க வேண்டியது இருக்கும். அப்படியே அது பண்ணால் கூட ஒரு 10 to 15% தான் வந்து சக்ஸஸ் ரேட் இருக்கும். அது வந்து முழுமையாக சுகமாகுன்றது சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சில நாட்கள் சிகிச்சை எடுத்த பிறகு விமலா வீட்டுக்கு திரும்பி வந்தார். பிறகு விமலா தொடர்ந்து ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் எனக்கு வந்து ரொம்ப மனசு தளர்ந்தாலும் ஒரு ஆழமான நம்பிக்கை, எப்பொழுதும் ஆண்டவர் அவரை நம்பின பிள்ளைகளை கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்ததுனால தொடர்ந்து நான் ஜெபத்திலையும் அவரோட வார்த்தைகளையும் ஒரு வசனத்தையும் நான் என்னுடைய உடல் மேலே நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஏசாயா 40:31 அதில் கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். என்ன ஒரு பவர்ஃபுல் வேர்ஸ் பாருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இந்த வெயிட்டிங் பீரியட் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் பீரியட். இந்த வெயிட்டிங் பீரியடில் வந்து பலவிதமான நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது இந்த மாதிரி வசனம்தான் வந்து நம்மளை உயர்த்தி நம்மளை வந்து தாங்கிறது. அப்பொழுது வந்து அவரோட வார்த்தை, உயிருள்ள வார்த்தை என்னுடைய செத்த நரம்புகளுக்கு உயிர் கொடுக்கறதா ஆயிடுச்சு. அப்போ கொஞ்ச நாள், ஏறக்குறைய 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதத்துக்கு பிறகு நான் வந்து என்னுடைய விரல்கள், அந்த இடது கால் பாத விரல்கள் கொஞ்சம் கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக விமலாவின் கால்களின் காயம் சரியானது. மேலும் தன்னுடைய வேலைகளை தானாகவே அவர் செய்யத் தொடங்கினார். அப்போ வந்து ஒரு 30% ஹீலிங் அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் 60% ஆச்சு. அப்புறம் 100% ஹீலிங், கம்ப்ளீட் ஹீலிங் கிடச்சி நார்மலாக என்னோடய காலை மூவ் பண்ணுறதுக்கும் விரலை மூவ் பண்ணுறதுக்கும் நல்லா நடக்கிறதுக்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த ஊன்றுகோல், அந்த க்ரச்சஸ்க்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு. தூக்கி போட்டுட்டு நான் நார்மலாக நடக்க ஆரம்பித்தேன். நான் நல்ல சுகமான பிறகு ஏறக்குறைய 6 மாதம் லீவு, மெடிக்கல் லீவ் எடுத்து இருந்துட்டு மறுபடியும் காலேஜ் போய் சேர்ந்து சந்தோஷமாக எல்லாரும் பார்த்து என்னை ஆச்சரியப்படுற விதத்தில் என்னை கடவுள் வழி நடத்தி நல்லபடியாக திருப்பி ஒர்க் பண்ணிவிட்டு நல்ல ஒரு நார்மல் ஒர்க் எப்படி நம்ம செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் செய்துட்டு இருந்தேன். அப்புறம் 2013 என்னோடய சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனேன். அந்த எப்படி ஜெபத்தினாலையும் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றிக்கிறதுனாலையும் நமக்கு நன்மையாகத்தான் முடித்து கொடுப்பார். நமக்கு எதுவுமே ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரின்றதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு சாட்சி. நன்றி விமலா, நீங்கள் உங்களுடைய சாட்சியை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. உங்களுடைய ஜெபத்தின் உதவினால் நீங்கள் மருத்துவ விஞ்ஞானமே தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அந்த ஜெபத்தின் வல்லமையால் இன்றைக்கி நீங்கள் எல்லா பக்கமும் தனியாக போகிறீங்க, வரீங்க, தனியாக செயல்படுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ஜெபத்தின் மூலமாக தேவன் செய்த கிருபையை எங்களால் பார்க்க முடியுது. மிக்க நன்றி. இது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நண்பர்களே, விமலாவுடைய வாழ்க்கையில் செய்த அதே அற்புதத்தை தேவன் நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா, இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலேயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற சிபிஎன் டீம் தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி, குர்கான்ல இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோட் தமிழ்நாடு மாநிலத்தை தான் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, ஜெபம் நமக்கு வெற்றியை தரும். நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது, நம்ம ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு அதை ஜெயமாக மாற்றி தருகிறார். இதையும் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே நமக்கு எங்கேயுமே வழி இல்லை, நம்ம யாருக்கிட்ட உதவி கேட்டும் நடக்கலை, இது என்னோட பெரிய காரியமாக இருக்குது, என்னால் அதை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியலை, நான் என்ன பண்ணுவேன், யாருக்கிட்ட உதவி கேட்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், அவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றி கர்த்தாவே.
அப்பா, இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாரும் கர்த்தாவே. கஷ்டமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, கவலைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அப்பா, நீங்கள் அவங்களுக்கு வெற்றியை தாங்க சுவாமி. எந்த இடத்தில் அவங்க தோல்வி அடைந்திருக்காங்களோ அந்த இடத்தில் நீங்கள் வெற்றியை தாங்க கர்த்தாவே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. வழியே இல்லை தகப்பனே, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையை நாங்கள் உணர்கிறோமே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. வழி இல்லாத இடத்திலும் வழியை ஏற்படுத்துகிறவர் நீர் கர்த்தாவே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எல்லாம் ஜெயமாக மாற நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. எல்லாம் வெற்றியாக மாற நீங்கள் உதவி செய்யுங்க. குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் தாங்க கர்த்தாவே. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான உதவிகளை நீங்கள் தாங்க கர்த்தாவே. ஜெயமாய் இருக்க நீங்கள் உதவி தாங்க. வெற்றியை கொடுங்க கர்த்தாவே. நீர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஜெபத்திற்கு என்னென்ன வல்லமை உண்டு அதை இன்றைக்கான பைபிள் வசனம் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நண்பர்களே, நீங்களும் கூட நான் சோர்ந்து போயிட்டேன், பலவீனமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் புது பலனடைய விரும்புகிறார். அவரிடத்தில் புது பலன் உண்டு. ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை, நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்போ நீங்கள் கழுகுகளைப் போல உயர உயர பறப்பீங்க. எவ்வளவு ஓடினாலும் உங்களுக்கு சோர்வு என்பதே இருக்காது. இதுதான் நமக்கு பைபிள் வசனம் கற்றுக் கொடுக்குது. நண்பர்களே, இப்போ ஒரு அழகான ஆராதனை பாடல் வருது, வாங்க பார்க்கலாம். ரொம்ப அழகான பாட்டு. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நண்பர்களே, நம்ம உள்நாட்டில் இருந்து மட்டுமல்லாமல் வெளிநாட்டுகளில் இருந்தும் ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம். அதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம். அதற்கு எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. உங்களுடைய நன்கொடை மூலமாக இந்த நிகழ்ச்சி இன்னும் அநேக மக்களை சென்றடைய அது உதவியாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்களுடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு போய் இதை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுக்கு எங்களுடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே பல மொழிகளில் நம்மளுடைய நற்செய்தி இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. Come here.